guys, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா guys, இப்போ வந்து நம்ம சந்தோஷமா சொல்ல முடியாது. ஒரு சோகமா நம்ம வந்து மலேசியாவிலேருந்து நம்ம வந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மலேசியா ஏர்போர்ட். ஸோ நீங்கள் மலேசியா ஏர்போர்ட் எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம மலேசியாவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்தோம்ல அதில் பாருங்கள் ஃபுல்லாக நான் காட்டியிருப்பேன் மலேசியா ஏர்போர்ட்டு. கேஎல்லேருந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து 60 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டோம். எப்படின்னா அச்சு தூக்கி வராங்க 120 130 அந்த வேகத்தில் வராங்க. எல்லாருமே அந்த வேகத்தில் தான் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சேம ஸ்பீடு தள்ளுன்னு வந்துட்டோம். ஏர்போர்ட் ஏறி இப்போ நம்ம வந்து சென்னைக்கு போகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். கிடையாது. இப்போ நம்ம சிங்கப்பூர் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஃபாரினர் இருக்கல இப்போலாம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பாக சுற்றிக்கிட்டே இருக்க போகிறோம். அதனால் வந்து இப்போ அடுத்து நம்ம வந்து சிங்கப்பூர் போகிறோம். சிங்கப்பூர் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்னைக்கு போவோம். ஓகேவா? பாருங்கள் இதுதான் மால். ஸ்டார்பக்ஸ் காஃபி குடிக்கலாமா? ஸ்டார்பக்ஸில் காஃபி குடிக்கும் போது எனக்கு நண்பர்களே, இந்த இடத்துல என்னமோ ஒரு இது வச்சு ஏதோ ஸ்கேன் பண்ணி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இதே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறாங்களோ? செக்கிங் பண்ணுறாங்க. செக்கின்னா நான் உள்ளே வர போகிறேன். ஓ, அது இங்கே பண்ணிட்டு தான் நம்மளும் போகணுமா? அப்போது ஆன்லைன்லேயே பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ கூட்டம்ன்றது மட்டும் பாருங்கள். ஒரு ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு ஆஹா வாட் ஹேப்பனிங் புரியல. ஃபாக் இஸ் ஹேப்பனிங்கா? ஐயோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்றால் ஏர்போர்ட்டில் உள்ள பர்கர் கிங்கில் வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். 5 மணிக்கு தான் நம்மளுக்கு வந்து இது பண்ணுமா? சரி, 5 மணிக்கு தான் நம்ம போகணுமா? அதனால் நம்ம அதுக்குள்ளே வந்து சாப்பிட்டுட்டு, இப்போ டைம் வந்து 4 ஆகுது, இன்னும் 1 ஹவர் இருக்குது. அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே போகலாம். ஏனென்றால் இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட் ஏறிட்டோம் என்றால் சிங்கப்பூர் போனோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்தலாம் நான் சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸு. அதனால் சிங்கப்பூர் போனோம். இங்கேருந்து இப்போ ட்ராவல் பண்ணிட்டு ஃப்ளைட்லலாம் எதுவும் சாப்பிட முடியாது. இப்போ 4 ஆயிடுச்சுல, அதனால் சாப்பிட்டுட்டு அப்படியே ஏறிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறோம் இது கைஸ். நம்ம வந்து மெக்டோனல்ட்ஸ் போகிறோம்னு சொன்னால, ஸோ அங்கே போகல. நம்ம வந்து அது பக்கத்துலேயே வந்து ஜாலிபி இருக்குது. ஸோ அங்கே வந்து சாப்பிட்லாமேன்ட்டு நம்ம வந்திருக்கோம். இது பாருங்கள், ஃப்ரைட் சிக்கன், அப்புறம் வந்து ஒரு பர்கரு. நம்ம வந்து கேஎஃப்சி ஆர்டர் பண்ணல, அதே மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதில் 7up இங்கே ஒன்று இருக்குது. ஸோ வாங்க இது எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த பொட்டேட்டோலாம் கொடுத்தாங்கல்ல, அந்த பொட்டேட்டோலாம் நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியும், சிக்கன் மட்டும் சாப்பிட்ற மாதிரி. ஆனால் நம்ம அது பார்க்காம வந்து இந்த இடத்துல நம்ம அது பார்த்துட்டோம் கரெக்டாக. ஆனால் நம்ம அந்த பொட்டேட்டோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வெறும் 5 பீஸ் சிக்கன் மட்டும் கிடைக்கிற மாதிரி. ஓகே வாங்க எப்படி இருக்குது ஜாலிபி சிக்கன் பார்க்கலாம். ஏய் நல்லாயிருக்கு. கேஎஃப்சி டேஸ்ட்டு அதே மாதிரிலாம் இல்லை இது வேறு ஏதோ டேஸ்ட் வருது. அதே மாதிரி ஃப்ரைட் சிக்கன் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் வேறு ஒரு டேஸ்ட் வருது. ஆனால் நல்லா தான் இருக்குது, புதுசாக இருக்குது. நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடுவோம். கைஸ், நம்ம மலேசியா ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து அந்த இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னை மட்டும் ஏதோ ஒரு இது நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் என்னென்னா பேக்கில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பேக்கு தனியாக வச்சுட்டாங்க, கூப்பிட்டாங்க. நான் இதில் வந்து மறுபடியும் செக்யூரிட்டி இது வரும்போது நான் வரும்போது பீப்பின்னு சத்தம் வருது. அதுக்கப்புறம் என்ன ஃபுல்லாக தரவா செக் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்பிச்சாங்க, ஒன்றும் இல்லைன்ட்டு. ஸோ இப்போ வந்து எங்கே உட்காந்துருக்கோன்னா ஏர்போர்ட்டு உள்ளே வந்து வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துக்கிறோம். விஜய் நான் வரேன்.
கைஸ் நான் வந்து சொன்னேன்ல வெயிட்டு போடுவாங்க, அதனால் வந்து ஒரு 10 கிலோ தான் எடுத்துகிட்டு வரணும் அந்த மாதிரிலாம். அதனால தானே அந்த வெயிட் அதிகமாக வந்து அந்த ஈரமான ட்ரெஸ்லாம் நம்ம வந்து ரூம்லேயே விட்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா வெயிட்டே அவங்க செக் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கேட்டோம் வெயிட்டு செக் பண்ணலைன்னா இல்லை நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாங்க. வெயிட்டே செக் பண்ணல. அப்படி தெரிஞ்சுருந்தால் அந்த 2 ட்ரெஸ் அங்கே விட்டு வந்துட்டோம், அதை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். சரி பரவாயில்ல, எல்லாம் நடப்ப நன்மைக்கு. அதுக்கப்புறம் 7 மணிக்கு 7:15 ஃப்ளைட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏறி நம்ம வந்து சிங்கப்பூர் போக போகிறோம். ஒரு 1 ஹவர் இங்கே வந்து அப்படியே சும்மா உட்காரணும் ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்துட்டு அப்படியே மெயின் டெல்லி அப்படி ஒரு குட்டி தூக்கம் போட முடிஞ்சால் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏறி கிளம்பி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கேன் போஸ். யார் கூட கரெக்டா அங்கே பாருங்க, அப்பா கூட தான். அப்படியே ஒரு ஆய் சொல்லு. இப்போ சொல்லுங்க. பார்த்தீங்களா, நான் இவ்வளோ அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன்னா எல்லோரும் பக்கத்தில் இருக்கிறாங்க, அதனால் நம்ம அமைதியாக பேசுவோம். இந்த டைம் வந்து கத்திட்டு இருந்தால் யாரும் போயிட்டுருக்காரான்னு ஏற்கனவே இங்கே வந்து பிபின்னு சத்தம் வந்ததுக்கு என்ன இது பண்ணாங்க, கத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, வேறு சும்மா எதாவது ஆகிடும். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே உட்காந்துருக்கோன்னா கரெக்டாக ரன்வே பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உட்காந்துருக்குறோம். ரன்வே உங்களுக்கு காட்டட்டா பார்க்குறீங்களா? ரெடி 3, 2, 1. சிங்கப்பூர் வந்து ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இருங்க, நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் vlog கனெக்ட் பண்ணுறேன். கைஸ் நாங்கள் வந்து ஒரு பரபர மோடில் இருந்ததுனால நாங்கள் வந்து உங்களுக்கு vlog எடுக்க முடியல நான் ஒழுங்காக. ஸோ இப்போ நான் சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னா, நாங்கள் வந்து சிங்கப்பூர் வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டு, கனெக்டிங் ஃப்ளைட்டு, அதனால தான் வந்து சிங்கப்பூர் இப்போ நம்ம வந்திருக்கோம். இல்லைன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாக கிடச்சிதுன்னா நம்ம சிங்கப்பூர் வந்துருக்கவே மாட்டோம். ஸோ கனெக்டிங் ஃப்ளைட்னால நம்ம வந்து இங்கே வந்துட்டு நம்ம போகிறோம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ கூட்டம்ன்றது பாருங்கள். நாங்கள் வந்து அந்த மலேசியாவிலேருந்து இங்கே சிங்கப்பூர் வந்து அந்த ஃப்ளைட்டு இறங்கிட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயும் இங்கே வந்துடணும். அதனால தான் குடுகுடு கரெக்டாக vlog எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து சிங்கப்பூரில் அந்த மைக்கு வாங்கலாமான்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணோம், கடைக்கெலாம் போயிட்டோம். பட் ஆனால் ஸ்டாக் இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்து தான் வாங்கிட்டு இருக்கலாம். நம்ம ஊரோட வந்து 9,000 ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிஜே மினி மைக்கு, நம்ம ஊரில் 14,000. ஸோ வாங்கிக்கலாம் நினச்சோம், பட் ஆனால் ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. அந்த ஹாலிலேண்ட் லார்க் M2 அந்த மைக்கும் வாங்கிக்கலாம்னு பார்த்தோம், அதுவும் ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. ஏர்போர்ட் எங்கேயுமே ஸ்டாக் இருக்காதான். சரி ஓகே விடுன்னு நம்ம வந்துட்டோம். இந்த பாருங்கள் 9:30க்கு வந்து ஃப்ளைட்டு. இன்னும் இவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ வந்து டைம் வந்து 9 o'clock. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போர்டிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே போனோம். ஓகே, நான் அப்புறமா ஃப்ளைட் ஏறிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன்.
கைஸ் நம்ம வந்து ஃப்ளைட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டோம். ஸோ இது வந்து இப்போ நம்ம போனோம்ல மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு அதே மாதிரி ஃப்ளைட்டு தான் எதுவும். ஸோ வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இங்கேருந்து நம்ம சென்னை போகிறதுக்கு 3 hours 35 minutes ஆகும். ஸோ அவங்க சென்னை போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? சரிடா போன உடனே இருக்காதரா. கைஸ் நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் நம்ம ஏரியா சென்னை நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறோம். நடந்து போயிட்டு அம்மாவை அப்பா பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃபாரின் ரிட்டர்னு இப்போ வந்து இந்தியன் ஐட்டம் நம்ம இப்போது பயமாகுது. இங்கே நான் இங்கே இருக்கவங்க டூனதுக்காக நாங்கள் தவிடுவோம். அதில் பார்த்தே போவோம். இது வரைக்கும் ஃபாரின் ரிட்டர்னர்ஸ் வந்துட்டாங்க. எங்கே அவர் வந்து எப்படி தூங்கலாம்? எதுக்கு தூங்குறாரு? ஹலோ